சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து பூமிக்கு புறப்பட்டார் சுனிதா வில்லியம்ஸ். நாளை அதிகாலை 3:27 மணியளவில் புளோரிடாவை ஒட்டிய அமெரிக்க வளைகுடாவில் விண்கலத்தை தரையிறக்க ஏற்பாடு. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 66,000 ரூபாய்க்கு விற்பனை. விதிமீறி செயல்படும் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற அதிமுக எம்எல்ஏ ஆர்.பி. உதயகுமார் கோரிக்கை. கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற தொடர்ந்து முயற்சி மேற்கொள்வதாக அமைச்சர் ஏவா வேலு பதில். நகரப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால் நகரத்திலிருந்து அந்த வழியாக தான் போகணும்னு முடியும் போது தினமும் அதுக்கு டோல்கேட் அவர்களெலாம் கட்ட முடியாது. ஆனால் உள்ளூர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்காக பாசாது நீங்கள் வழங்கிவிட வேண்டும் என்று அதையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். மீண்டும் அதை வலியுறுத்துவோம். அதற்கு வேண்டிய முயற்சி தொடர்ந்து நடைபெறும். தென்பெண்ணை ஆற்றில் தடுப்பணை கட்டப்படுமா என பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி கேள்வி. சாத்தனூர் அணையில் மீண்டும் வெள்ளம் வராமல் தடுக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்த உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் பதில். சாத்தனூர் அணையில் வெள்ளக்காலத்தில் ஏற்பட்ட ஒரு விபரீதத்தை நினைத்து அப்படி மறுபடியும் ஒரு பெருவெள்ளம் வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்வது என்பதற்காக ஒரு தனி ஸ்கீமை போட்டிருக்கிறோம். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. 3 மீனவர்கள் மற்றும் ஒரு விசைப்படகை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. மதுரை பாலமேடு பத்ரகாளி அம்மன் கோவில் திருவிழா கோலாகலம். 1001 பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலம். ராமேஸ்வரம் கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி வடமாநில பக்தர் உயிரிழப்பு. ஸ்படிகலிங்க தரிசனத்திற்காக வரிசையில் நின்றபோது மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக தகவல். திருச்சி அருகே சிறுகனூரில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல். கிராம மக்கள் போராட்டத்தால் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. திரையரங்கு கேண்டீன்களில் சோதனை நடத்த சிறப்பு குழு. உணவு பண்டங்கள் தரமானதாக இருக்கிறதா என கண்டறிய உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. வெளிநாடுகளுக்கு பயணிக்கும் பிரதமர் மணிப்பூருக்கு ஏன் செல்லவில்லை என வைகோ கேள்வி. கட்டாய ஹிந்தியை வெட்டி புதைப்போம் என்ற பாரதிதாசன் கவிதையை கூறி மாநில ஆவேசம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கியா முழங்கு எப்பக்கம் வந்து புகுந்து விடும். இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும். கண்ணை கிளிபட நேரும். கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம். This was our war song in anti-Hindi agitation. வங்கிகளில் கடந்த 10 ஆண்டுகளில் 16,35,000 கோடி ரூபாய் வாராக்கடன் தள்ளுபடி. கடன் வாங்குபவருக்கு வாராக்கடன் தள்ளுபடி பயனளிக்காது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். பிற்படுத்தப்பட்டோருக்கு 42% இடஒதுக்கீடு வழங்க புதிய சட்டம். தெலுங்கானா சட்டப்பேரவையில் 2 மசோதாக்கள் நிறைவேற்றம். துபாயில் நண்பருடன் சேர்ந்து நகைக்கடை நடத்திய நடிகை ரன்யா ராவ் சுவிட்சர்லாந்து செல்வதாக அதிகாரிகளை ஏமாற்றியதும் அம்பலம். போலி வாக்காளர்களை களை எடுப்பது குறித்து உள்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசிக்கிறது தேர்தல் ஆணையம்.
மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரிகளும் ஆலோசனை. நில மோசடி வழக்கில் பீகார் முன்னாள் முதலமைச்சர் ராப்ரி யாதவுக்கு அமலாக்கத்துறை சம்மன். லாலு பிரசாத்தின் மகன் தேஜ் பிரதாப்பும் இன்று ஆஜராகுமாறு உத்தரவு. சென்னை மும்பை போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை நாளை தொடக்கம். குறைந்தபட்ச விலை 1700 ரூபாயாக நிர்ணயம். ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் விளையாடிய வீரர் மைதானத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழப்பு. ரம்ஜான் நோன்பு இருந்த நிலையில் கடும் வெயிலில் விளையாடியதால் இறந்திருக்கலாம் என்று தகவல். ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. மேக்கிங் வீடியோ வெளியிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது சன் பிக்சர்ஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.